வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சென்னையில் தரைமட்டமான 11 மாடி கட்டட இடிபாட்டில் பலியானோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. 21 பேர் உயிருடன் மீட்பு. மேலும் பலர் இடிபாட்டுக்குள் உயிருக்கு போராட்டம். ஈராக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க தூதர்களுடன் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஆலோசனை. பாரசீக வளைகுடா கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் INS மைசூர் போர்க்கப்பல் முகாம். 2269 பணியிடங்களுக்கான குரூப் 2 தேர்வு. 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. விரிவான செய்திகள். சென்னையில் கட்டுமான பணி நடந்து வந்த 11 மாடி கட்டடம் சனிக்கிழமை மாலை திடீரென்று இடிந்து தரைமட்டமானதில் பலியானோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 21 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சென்னை முகலிவாக்கத்தில் மதுரையைச் சேர்ந்த பிரைம் சிருஷ்டி என்ற நிறுவனம் ட்ரஸ்ட் கைட் என்ற பெயரில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணியை 1.5 ஆண்டுக்கு முன் துவக்கியது. 11 மாடிகளை கொண்ட 2 பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வந்தன. சனிக்கிழமை மாலை நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இடி மின்னலுடன் மழை பெய்தது. இந்த வளாகத்தில் இருந்த 2 கட்டடங்களில் ஒரு 11 மாடி கட்டடம் திடீரென்று இடிந்து விழுந்து தரைமட்டமானது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதையடுத்து 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு படையினருடன் பேரழிவு மீட்பு படையினர், பொதுப்பணித்துறையினர் மற்றும் போலீசாரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை இரவு முதல் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. தேவைப்படுற அளவுக்கு உள்ள JCB, பொக்லைனு, டெப்ரி எடுத்துட்டு போறக்குள்ள டிப்பரு, அப்புறம் அந்த கட்டர், இந்த கான்கிரீட் கேஸ் வெல்டிங் கட்டர், இது போக NDRFல இருந்து நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், உள்ள தொலை போட்டு உள்ள கேமரா உள்ள போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணக்கூடிய அளவுல மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க முழுவீச்சில் செயல்படுத்தியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கிரெயின் ஒன்று வந்திருக்கு டெப்ரி ரிமூவல் இதுகளுக்காக, அதுவும் டிப்ளாய் பண்றதுக்கு. சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு பிற்பகல் வரை தொடர்ந்து நடந்து வரும் மீட்பு பணியில் இதுவரை 11 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அருகில் உள்ள போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கும் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கும் மீட்கப்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளில் இருந்து இதுவரை 21 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் மனோகரன், அவருடைய மகன் முத்து, கட்டுமான நிறுவனத்தின் பொறியாளர்கள் 2 உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டடம் இடிந்து சரிய காரணம் என்ன என்பது குறித்து உறுதியான தகவல் இல்லை. இடி விழுந்ததால் கட்டடம் சரிந்ததாக கட்டுமான நிறுவனம் கூறும் நிலையில் முன்னர் கால்வாயாக இருந்த இடத்தில் மண் பரிசோதனை முறைப்படி மேற்கொள்ளப்படாமல் கட்டப்பட்டதே இடிந்து விழ காரணம் என்று கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார். பலியானோர் குடும்பங்களுக்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இடிந்து விழுந்த 11 மாடி கட்டடத்துக்குள் தங்களின் உறவினர்களை தேடி ஏராளமானோர் முற்றுகையிட்டுள்ளனர். சென்னை போரூர் அருகே கட்டப்பட்டு வந்த 11 மாடி அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் திடீரென்று இடிந்து தரைமட்டமானது. இதில் வேலை பார்த்தவர்களில் பெரும்பாலானோர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இங்கு வேலை செய்து வந்தனர். கட்டடம் இடிந்ததை அடுத்து பக்கத்தில் உள்ள இன்னொரு 11 மாடி கட்டடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து அங்கு ஓடி வந்தனர். தங்களுடைய குடும்பத்தார், உறவினர்களை காணாமல் அவர்கள் கதறி அழுதனர். தம்பி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்க சூப்பர்வைசரா இருந்தான். அவனுக்கு ஆளை கொண்டு வந்து சூப்பர்வைசர் வேலை தான் பார்த்தான். அன்னையத்துக்கு தான் அந்த மழை வரும்போது அவன் உள்ள போயிருக்கிறான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் மிஸ் ஆனா நல்லா இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் போன் பண்ணி சொன்னாங்க இன்னும் வரல சொல்லிட்டு, சரி சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன் போட்டால் ரீசார்ஜ் வந்துட்டே இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப். சரி அந்த இடத்துக்கு தான் வேலைக்கு போனாங்க. அவங்க ஓனர் சொன்னாங்க, அதை வச்சு நாங்கள் அங்கே பார்த்தோம். அதிர்ச்சிகரமான இச்சம்பவம் குறித்து அறிந்ததும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்துக்கு வந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டார். இச்சம்பவத்துக்கு காரணமானோர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இடிந்து விழுந்த கட்டிடத்திலிருந்து மீட்பு பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 25க்கும் மேற்பட்டவர்கள்
உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். சற்று முன்பு கூட ஒருவரை உயிரோடு மீட்டிருக்கின்றார்கள். மீட்பு பணிகள் மிக வேகமாக நடப்பதில் திருப்திகரமாக இருக்கின்றோம். இதுபோன்ற கட்டிடங்கள் கட்டும்போது சட்டத்திற்குட்பட்டு அது கட்டப்படவில்லை என்று சொன்னால் இதுபோன்ற தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த கட்டிடத்தை எந்த முறையில் அனுமதி பெற்று கட்டினார்கள் என்பதை பற்றி முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு தவறு செய்திருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு வருங்காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான ஒப்பந்தங்களும் அனுமதிகளும் கொடுக்காத வகையில் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். மீட்பு பணிகளை தமிழக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் உடனிருந்து பார்வையிட்டனர். போலீஸ் டிஜிபி ராமானுஜம், சென்னை கமிஷனர் ஜார்ஜ் ஆகியோரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து உத்தரவுகள் பிறப்பித்தனர். மீட்பு பணிகள் முழுமையாக முடிவடைய மேலும் 2 நாட்கள் ஆகலாம் என்று கருதப்படுகிறது. இடிபாடுகளை அகற்றுவது பெரும் சவாலாக இருப்பதால் அவற்றுக்குள் உயிருடன் சிக்கியிருப்பவர்களை அறிய மோப்ப நாய்கள் மற்றும் நவீன கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈராக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்பது குறித்து வளைகுடா நாடுகளுக்கான இந்திய தூதர்களுடன் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். ஈராக்கில் ஷியா அரசுக்கு எதிராக உள்நாட்டு சண்டையில் ஈடுபட்டு வரும் சன்னி முஸ்லிம் பயங்கரவாதிகள் திக்ரித், மோசுல் உள்ளிட்ட சில நகர்களை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளனர். மோசுல் நகரில் 39 இந்திய தொழிலாளர்களை பயங்கரவாதிகள் கடத்தியுள்ளனர். அதேபோல திக்ரித் நகரில் மருத்துவமனை ஒன்றில் கேரள தமிழக நர்ஸ்கள் 46 பேர் சிக்கியுள்ளனர். ஈராக்கில் பயங்கரவாதிகளின் பிடியில் இருக்கும் நகர்களில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்பது குறித்து வளைகுடா நாடுகளுக்கான இந்திய தூதர்களுடன் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தீவிர ஆலோசனை நடத்தினார். இந்தியாவுக்கான வளைகுடா நாடுகளின் தூதர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற தூதர்கள் இந்தியர்களை ஈராக்கிலிருந்து மீட்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி.கே. சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், கேபினட் செயலாளர் அஜித் சேத் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். ஈராக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை ராணுவத்தினர் மூலம் மீட்பதற்கான பணிகளையும் மத்திய அரசு சனிக்கிழமையன்று துவங்கியது. அதற்காக பாரசீக வளைகுடா கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் INS மைசூர் எனும் போர்க்கப்பலை நிறுத்தியுள்ளது. ஈராக்கில் நிலவரம் மேலும் மோசமாகும் பட்சத்தில் இந்தியர்களை மீட்கும் பணியில் போர்க்கப்பல் ஈடுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதவி ஆணையர் உள்பட 2269 பணியிடங்களுக்கான குரூப் 2A தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இத்தேர்வை 6 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதினர். அரசின் பல்வேறு துறைகளில் எழுத்தர், உதவியாளர் உள்ளிட்ட 2269 காலி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இத்தேர்வை எழுத மாநிலம் முழுவதும் 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்தனர். தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இத்தேர்வு நடந்தது. குரூப் 2 தேர்வு எழுதுறதுக்காக வந்திருக்கிறேன். கொஸ்டின் ஈஸியா வரும்னு எதிர்பார்க்கிறோம். மொத்தம் 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸாமுக்கு நல்லா எழுதணும்னு நினைக்கிறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் கிடைக்கணும். TNPSC எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா அட்டெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த தேர்வுக்காக 32 மாவட்டங்களில் 240க்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இத்தேர்வை கண்காணிக்கவும் மைய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்டார் ஆஸ்திரேலியன் சூப்பர் சீரியஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்டார் ஆஸ்திரேலியன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டி சிட்னி நகரில் நடந்து வந்தது. ஞாயிறன்று நடந்த மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால், ஸ்பெயின் வீராங்கனை கரோலின் மரின் ஆகியோர் மோதினர். 11ஆம் நிலை வீராங்கனையான கரோலினை சாய்னா 21-18, 21-11 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் 34 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை சாய்னா தட்டிச் சென்றார். உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையான சாய்னா அரையிறுதிப் போட்டியில் முதல் நிலை வீராங்கனையான சீனாவின் ஷிசியான் வாங்கை 21-19, 16-21, 21-15 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த போதே அவரது வெற்றி வாய்ப்பு பிரகாசமானது. சாய்னா இந்த ஆண்டில் கைப்பற்றும் 2வது சாம்பியன் பட்டம் இது. ஸ்டார் ஆஸ்திரேலியன் சூப்பர் சீரிஸ் போட்டிக்கு முன்னதாக டெல்லியில் நடந்த இந்தியன் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் கோல்ட் பேட்மிண்டன் போட்டியிலும் சாம்பியன் பட்டத்தை சாய்னா வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநில கவர்னராக ரோசையா ஞாயிறன்று பதவி ஏற்றுக் கொண்டார். அவருக்கு கர்நாடக தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
கர்நாடக கவர்னராக இருந்த HR பரத்வாஜின் பதவிக்காலம் சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இதனால் தமிழக கவர்னர் ரோசையாவுக்கு கர்நாடக கவர்னர் பொறுப்பு கூடுதலாக அளிக்கப்பட்டது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி 2 தினங்களுக்கு முன் பிறப்பித்தார். இந்நிலையில் கர்நாடக கவர்னராக ரோசையா ஞாயிறன்று பதவி ஏற்றுக்கொண்டார். பெங்களூரில் உள்ள ராஜ்பவனில் நடந்த விழாவில் ரோசையாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி TH வகேலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்டு கவர்னராக பொறுப்பேற்ற ரோசையாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் ரோசையாவின் மனைவி சிவலட்சுமி, கர்நாடக தலைமைச் செயலாளர் கௌஷிக் முகர்ஜி மற்றும் அமைச்சர்கள் மற்றும் மாநில அரசின் உயர் அதிகாரிகள், மூத்த போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகாவுக்கு புதிய கவர்னர் நியமிக்கப்படும் வரையில் அந்த பொறுப்பை கூடுதலாக ரோசையா கவனிப்பார். 4 நாடுகளின் செயற்கைக்கோளுடன் PSLV C-23 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் திங்களன்று காலையில் விண்ணில் பாய்கிறது. இஸ்ரோ சார்பில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களுடன் PSLV C-23 ராக்கெட் வரும் திங்களன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 49 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-23 ராக்கெட் திங்களன்று காலை 9:52 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 714 கிலோ எடை உள்ள ஸ்பாட் 7, ஜெர்மனியைச் சேர்ந்த ஐசாட், சிங்கப்பூரின் வெலோக்ஸ், கனடாவின் NLS ரகத்தைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை PSLV C-23 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ராக்கெட் ஏவப்படுவதை நேரில் பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீஹரிகோட்டா வருகை தருகிறார். இதற்காக ஞாயிறன்று மாலை சென்னை வந்து அங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டா செல்கிறார். மோடியின் வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 26 PSLV ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 25 ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளன. 3 விசை படகுகளுடன் 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். இதனால் ராமேஸ்வரத்தில் பதற்றம் நிலவுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து சனிக்கிழமை அன்று 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இவர்களில் ஒரு பிரிவினர் கச்சத்தீவுக்கு அருகே நள்ளிரவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர். அப்போது 3 படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் 17 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றனர். இச்செயல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மீனவ அமைப்புகள் இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 45 நாள் தடைக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 12 கடல்ல அரசு டோக்கன் கொடுத்திருக்கு. ஆனா அந்த 12 கடல்ல தமிழக மீனவர்கள் இந்த பாக்ஸல சேர்ந்த தொழில் பண்ற மீனவர்கள் போன கடல்ல 5 கடல் 6 கடல். இந்த 5 கடல் 6 கடல்ல 199 மீனவர்களையும் 42 விசைப்படகுகளையும் இலங்கை நேவி பிடிச்சிருக்கு. 42 விசைப்படகை இதுவரை இலங்கை கரையிலேயே நிறுத்தி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. அதுல சில 199 மீனவர்கள் சில மீனவர்களை விட்டுருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு துன்பமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் 45 நாட்கள் தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை தொடர்ந்து மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஒப்படைக்கப்படுவதில்லை. சமீப காலமாக பறிமுதல் செய்யப்பட்ட 41 படகுகள் இலங்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இச்செயல்களை அடுத்து ராமேஸ்வரத்தில் பதற்றம் நிலவுகிறது. இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மணப்பாறை அருகே உள்ள புத்தானத்தம் கிராமத்தில் 2 பிரிவினரிடையே சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலை அடுத்து அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ளது புத்தானத்தம் கிராமம். சனிக்கிழமையன்று இரவு 10 மணி அளவில் இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு கோஷ்டி மோதலாக உருவெடுத்தது. பயங்கர ஆயுதங்களுடன் இருதரப்பைச் சேர்ந்த 200க்கும் அதிகமானோர் மோதிக்கொண்டனர். 4 கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. கட்சி கொடிக்கம்பங்களும் சாய்க்கப்பட்டன. இதில் துரைராஜ் என்பவர் உள்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்த மோதலால் இப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தள்ளுள்ள அடிச்சுட்டாங்க. அப்புறம் நாங்களும் அடித்தோம். அப்புறம் அவங்க உண்டான அந்த இது பண்ணதுனால சரி இதுக்கு மேலே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிடுறோம். போலீஸ் வரையில் புரோஸ்காங்கிற சையது மையா நேராக கட்டியில் இரும்பு கட்டியில் அடிச்சு ஒரே அடி காயோட கையில் தேக்குனது கையிலையும் அடி.
சம்பவ இடத்துக்கு விரைந்த எஸ்பி ராஜேஸ்வரி நிலைமையை கட்டுப்படுத்த லேசான தடியடி பிரயோகத்துக்கு உத்தரவிட்டார். தடியடி நடத்தி கும்பலை போலீசார் கலைத்தனர். அங்கு தொடர்ந்து பதட்டம் நிலவுவதால் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சந்தை விடுமுறை காரணமாக ஞாயிறன்று தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 21,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,669 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 45,635 ரூபாயாக இருந்தது. தஞ்சை பெரிய கோவில் வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவில் மஞ்சள் அலங்காரம் நடந்தது. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 கோவில்களில் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலும் ஒன்று. இக்கோவிலில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்து வருகிறது. இவ்வாண்டின் விழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. 2ஆம் நாளான சனிக்கிழமையன்று வராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற்றது. 8 கிலோ மஞ்சள் கொண்டு இந்த அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி மண்டபத்தில் நாட்டிய பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் நடந்தது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் திரண்டிருந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.